இந்த ஊர் வெள்ளப்பள்ளங்கிற ஊரில் வந்து 10 வருஷமா இறால் பண்ண அமைச்சு எங்களுக்கு ரொம்ப குடிநீர் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு கிடக்கிறோம். மேலிடத்துல வந்து எல்லாருக்கிட்டையும் ரிப்போர்ட் கொடுத்தோம், யாரும் வந்து பார்க்கல. 10 வருஷமா இந்த இறால் குட்டையை நிறுத்தியிருந்தோம். மீண்டும் வந்து ஆக்கிரமிச்சு தண்ணி மரம் நடுறதும் லைன் இழுக்கிறதும் நாங்கள் வந்து மறுபடியும் வந்து ஜனங்கள்லாம் ஒன்றா கூடி இதை போடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறோம். அவங்க முயற்சி பண்ணி இதை விட்டுட்டு அவங்க வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் குடி தண்ணி இல்லாமல் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்து ஊரில் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய அவல நிலை வந்தோம். இப்போவும் இந்த இறால் குட்டை வந்தால் நாங்கள் குடிக்க தண்ணி கூட இல்லாமல் எங்கள் பின்னாடி பிள்ளைகள்லாம் ரொம்ப அவசரப்பட்டுரும். நாங்கள் பட்ட அவசையோட என் பிள்ளைங்க அங்கே இருக்கிற சங்கதியெல்லாம் ரொம்ப அவதிப்பட்டுருவாங்க. அதனால வேண்டி இந்த இறால் குட்டையை அறவே தேவையில்லை, அறவே இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கள் சங்கதியில் எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த இறால் குட்டை அமைக்கணும், லைட்டு இழுக்கணும், மற்றது செய்யணும். அவங்க பொழைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த பொழைப்பு எங்களுக்கு தேவையில்லைங்க ஐயா. நாங்கள் எப்போதும் சொல்கிறோம், நாங்கள் விட மாட்டோம், லைன் இழுக்க விட மாட்டோம், இறால் குட்டையை விட மாட்டோம். இதை ரத்து செஞ்சு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வாங்கி கொடுக்குமாறு உங்களை மிக பணிவோன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊரில் 1994 போட்டாங்க இறால் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து 10 வருஷமாக தடை பண்ணி எங்கள் ஊரில் இப்போ தான் நல்ல தண்ணி கிடச்சிருக்கு. குடி தண்ணியே இல்லாத மக்கள் ரொம்ப கஷ்டம். அவங்க காசை தான் பார்க்குறாங்க, அவங்க வருமானத்தை தான் பார்க்குறாங்க. எங்களுடைய கஷ்டத்தை பார்க்கவே இல்லை. நாங்கள் எங்கள் காலம் ஓடினாலும் பின்னாடி இருக்கிற சந்ததிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. குடி தண்ணி இல்லாமல், வீடு கட்ட முடியாமல், குடிக்க தண்ணி இல்லாதோம், குளிக்க தண்ணி இல்லாத நாங்கள் இங்கேருந்து கீராநல்லூர் குளத்துல போய் குளிச்சுட்டு வரோம். அது நாட்டு தண்ணியில் குளிச்சு உடம்பெல்லாம் அரிப்பு எடுக்குது. இது தயவு செஞ்சு இந்த இறால் குட்டை எங்களுக்கு தேவையே இல்லை, இந்த மின்சாரமும் தேவையே இல்லை. அதனால எங்களுக்கு இறால் குட்டையை ரத்து செஞ்சு எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க எவ்வளவு தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். 3 ரூபாய்க்கு வாங்கணும், உனக்கு அவ்வளவு ஆசை இருக்கா? 3 ரூபாய்க்கு கொடுத்து நாங்க செத்து போய் கஷ்டம். மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம். 3 கிலோமீட்டர் தண்ணி ஆத்துல நல்ல தண்ணி வாங்கிட்டு பாலம் கட்டி அதை தடுப்பாங்க போட போறாங்க. அதனால தயவு செஞ்சு நாங்க விவசாயம் பண்ணோம். 100 குழி இப்ப விவசாயம் பண்ணா 20,000 எங்களுக்கு கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு